திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கு அரிய வள்ளல், பலர் புகழ் வெண்ணை நல்லூர் ஆவண பழைமை காட்டி உலகுய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் நீ தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். தலைமை நம் தலைமையாகும். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே இந்த நாள் நமக்கு மிக இனிமையான நாளாக வாய்த்து இருக்கிறது. பெருமான் கருணையை நிழ நினைந்தடியை நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து ஆடி சுவாதி நன்னாளாம் எம்பிரான் நம்பி ஆரூரருடைய குருபூசை திருநாள். ஆரூரர் மட்டுமல்ல, எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனாருடைய குருபூசை தினமும் அபை பிராட்டியாருடைய குருபூசை தினமும் இன்றுதான். எனவே மூவருடைய குருபூசை திருநாளில் நாம் அவர்களுடைய தமிழை சிந்திப்பது பெருமானுடைய பெருங்கருணையாக நமக்கு வாய்த்திருக்கிறது. வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எம்பிரான் நம்பியாரூரர் நற்றமிழ். தமிழ் நற்றமிழ் என்று சொல்லும் பொழுது நமக்கு நல்லதை தருகின்ற தமிழ் என்று பொருள். நன்மை என்று சொன்னால் எவையெல்லாம் நம்மை ஆற்றுப்படுத்துகின்றனவோ அவையெல்லாம் நன்மையானவை. நாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு அறுபடை வீடு என்று சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். அது அறுபடை வீடு அல்ல, ஆற்றுப்படை வீடு. திருமுருகாற்றுப்படை. அந்த முருகாற்றுப்படையில் தான் 6 வீடுகளை அவர் குறிப்பிடுகிறார். அந்த 6 வீடுகள் அறுபடை வீடு என்று நாம் சுருக்கி சொல்லிவிட்டோம். அவை ஆற்றுப்படை வீடு. எனவே ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் நெறிப்படுத்துதல், வழிப்படுத்துதல். ஏற்கனவே பெருமானுடைய அருளை பெற்ற ஒருவன் பெறாத நம்மை போன்ற எளியவர்களுக்கு பெருமான் அருளை எப்படியெல்லாம் பெறலாம் என்று ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தவை அருளாற்றுப்படை நூல்கள் என்று சொல்வார்கள். அப்படி 4 பெருமக்களுடைய தமிழ் நமக்கு அருளாற்றுப்படை. சரியை நெறியில் நின்று அந்த வழி சென்று நாம் பெருமானை எப்படி அடையலாம் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். எனவே தேவாரத்தில் 4, 5, 6 ஆகிய 3 திருமுறைகள் திருநாவுக்கரசருடைய சரியை நெறி அருளாற்றுப்படை. ஆற்றுப்படைனா திருமுறை ஆற்றுப்படை மட்டுமல்ல, சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை மட்டுமல்ல, நம்முடைய அருள் நூல்கள் எல்லாம் அருளாற்றுப்படைகள். அவையெல்லாம் பொருளாற்றுப்படைகள். ஒரு பாணன் வள்ளலிடம் பரிசில் பெற்று வருகிறான். எதிரே ஒரு ஏழை பாணன் அதை பார்க்கிறான். எங்கப்பா, யார் உனக்கு இவ்வளவு பரிசை கொடுத்தா அப்படின்னு சொன்னோடனே, இந்த வழியா போ, இங்கே சென்றால் அந்த மன்னன் இருப்பான், அந்த வள்ளல் இருப்பான், அவனிடத்தில் நீனும் பாடி பரிசில் பெறலாம் என்று சொல்வது பொருளாற்றுப்படை. இங்கே அருளோடு அனுபூதிமானாக நம்முடைய நாவுக்கரசரும் நம்பியாரூரரும் எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானும் எம்பிரான் மணிவாசக பெருந்தகையும் எழுந்தருளை நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது எப்படி ஐயா அந்த பெருமானை நீங்கள் எல்லாம் சென்று சேர்ந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்பது போல அவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற நூல்கள் அருளாற்றுப்படை நூல்கள். இன்னைக்கு நமக்கு அவங்க எதிரில் இருந்து சொல்வது போல அவர்களுடைய அருள் நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. எனவே ஆற்றுப்படை நூல்களாக நம்முடைய 12 திருமுறைகள் விளங்குகின்றன. பதி என்று சொன்னால் மனதில் பதியம் செய்வது. பதியம் என்றால் மனதில் பதித்து அதை வெளிப்படுத்துவது. பதி என்று சொன்னால் இறைவன். ஒரு நவுன் அப்படின்னு பெயர் சொல்ல எடுத்தோம்னா அது இறைவன். இதை பதி என்று நாம் கட்டளை பொருளாக பார்த்தால் அது இன்னொரு பொருளை நமக்கு தரும். எனவே பதிய செய்தல் என்றது ஒரு பொருள். பதி என்ற பெயர் சொல்லாக பார்க்கும் பொழுது இறைவன்.
எனவே இதை மனதில் பதிய செய்தால் பதியாகி இறைவன் நம் மனதில் நிலைப்பான். எனவே 12 திருமுறை என்பதை சுருக்க குறியீடாக பதி என்று நாம் குறிப்பிடலாம். பதி எங்கு இருக்கிறான்? 12 திருமுறையில் இருக்கிறான். 12 என்பதில் பா, திருமுறை என்பதில் தீ. எனவே மனதில் பதி, அந்த பதி உன்னுடைய மனதில் வந்து பதிவான். எனவே இறைவனை மனத்தகத்தான் என்றுதான் அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானே என்று குறிப்பிடுவார். நம்பி ஆரூரருடைய தமிழ் ஒப்பற்ற தமிழ். வாரியார் சுவாமிகள் விஞ்சு தமிழ் என்று குறிப்பிடுவார். என ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அருமையான சைவ பாதையை, கரடு முரடாக இருந்த சமய சடக்குகளை எல்லாம் நீக்கி அற்புதமான ஒரு தேசிய நெடுஞ்சாலையை போல அமைத்துக் கொடுத்தார்கள். சைவ தேசிய நெடுஞ்சாலை. அதில் ரதத்தில் பயணம் செய்தவர் நம்பி ஆரூரர். அதனால அவருக்கு சாலையை செப்பமிட வேண்டிய வேலை இல்லை. சாலையை செப்பமிட வேண்டிய வேலையில் இல்லை. எனவே அப்படி பென்ஸ் கார்ல அந்த நேஷனல் ஹைவேஸ்ல 140 கிலோமீட்டர்ல போகும்போது அப்படி பிளைட்ல போற சுகம் நம்பி ஆரூருடைய நற்றமிழ்ல பார்க்கலாம். இவர்களுக்கு சமய போராட்டம் மிக பெரும் சவாலாக இருந்த சூழல். ஞான சம்பந்தருக்கும் நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கும், நம்பியாரூருக்கு அப்படி இல்லை. சைவம் உச்சத்தில் இருந்த காலத்தில் தோன்றியவர். எனவே இவருடைய அருள் வரலாற்றை சேக்கிழார் சுவாமிகள் சொல்லும் பொழுது எதனால் நம்பி ஆரூரருடைய பிறப்பு நிகழ்ந்தது என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றார். எனவே நாம் சற்று முன்னோட்டத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிளாஷ்பேக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா? பின்னோக்கு கதை உத்தி என்று அதை சொல்வார்கள். பின்னோக்கு கதை உத்தி, அதுக்கு பிளாஷ்பேக். முதல்ல பிளாஷ்பேக் சொன்னவர் யாருன்னா பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான். நம்பி ஆரூரர் வரலாற்றை சொல்லும் பொழுது சுந்தரர் வரலாற்றை சொல்லுவார். சுந்தரராக பெருமானுடைய அற்புதமான திருநீற்று மடலை தாங்கும் பேறு பெற்று கைலாயத்தில் ரூபம் பெற்றவராக விளங்கியவர் நம்பி ஆரூரர். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்ன சாரூபம் பின்னாடி சொல்ற. அந்த திருநீற்று மடலை அவர் தாங்கி பிடித்துக் கொண்டு அணுக்க தொண்டராக இருப்பார். பெருமான் திருநீர் வழங்குவார். அப்படி இருக்கும் பொழுது பெருமான் திருநீர் கொடுக்கின்ற நேரம் போக மற்ற நேரங்களில் சுந்தரர் என்ன செய்வார் என்று சொன்னால் நந்தவனத்திற்கு சென்று மலர்களை பறித்து அவரே தொடுத்து பெருமானுக்கு வணங்கக்கூடிய பேரையும் அவர் பெற்றிருந்தார். ஒரு முறை நந்தவனத்திற்கு சென்றிருந்த நேரம் உமாதேவியினுடைய தோழிமார்கள் கமலினி அணிந்திலி, இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியும். நீங்க என்ன புதுசா சொல்றீங்கன்னு கேட்கிறவங்களுக்கு சொல்லல, குழந்தைகளுக்காக. இங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த வரலாறு சென்று சேர வேண்டும். நீங்க ஞாபகப்படுத்திட்டு சரியா சொல்றனா மட்டும் பார்த்துட்டே வாங்க. சரி, இது கரெக்ட், இதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டே வாங்க மனசுக்கு. அப்படி கமலினி அணிந்திலை என்ற 2 தோழிமார்கள் மலர் பறிக்க வருகிறார்கள். நம்பி ஆரூரருக்கு முன்னால் அவருக்கு சுந்தரர் என்ற பெயர். மண்ணில் வந்ததன் பின் அவருக்கு நம்பி ஆரூரர் என்ற பெயர். அதனால நான் சுந்தரர் நம்பி ஆரூரர் ரெண்டுத்தையும் சொல்லிட்டே வரேன், குழப்பமே உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக. சுந்தரராக இருக்கும் பொழுது அவர் அந்த 2 பெண்கள் மீது தம்முடைய பார்வையை ஒரு கணம் திருப்பி பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் இது சரியாகாது, பூசை மடத்திலிருந்து நாம் அதை செய்வது தவறு என்று தன்னுடைய மனதை மடைமாற்றம் செய்து கொண்டு பெருமானுக்கு மலர் பறித்து தொடுத்து வழங்குகிறார். இது ஒரு பக்கம். இதற்கு முன்னால் சுந்தரர் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்றார். மால் அயன் 33 கோடி தேவர்களும் பார்க்கடலை கடைய விரும்புகிறார்கள் அமிர்தத்தை பெறுவதற்காக. ஒரு பக்கம் அசுரர்கள், இன்னொரு பக்கம் தேவர்கள். வாசுகி என்ற பாம்பையே கையிலாக கொண்டு மேரு மலையை மத்தாக வைத்து பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படி கடைந்த பொழுது முதலில் தோன்றியது நஞ்சு. அந்த விஷத்திற்கு பேரு ஆலகாலம் என்ற விஷம். அப்படி அந்த ஆலகால விஷம் தோன்றி எல்லோரையும் துரத்துகிறது. அப்படித்தான் கருப்பானவர் திருமால். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கார், புஷ்ன்னு அடிச்ச உடனே கருப்பாயிட்டார். கரியமால், அவருக்கு பேரே என்னது?
மால் என்றாலே மயக்கம், மயக்கம் என்றால் கருமை என்று பொருள். கண்ணன் என்ற சொல்லுக்கும் கிருஷ்ணன் என்ற சொல்லுக்கும் கருமை என்பது பொருள். கிருஷ் என்று சொன்னால் கருமை, கிருஷ்ணன் என்றால் கரிய நிறமுடையவன். கிருஷ்ணபட்சம் என்றால் பகல் பொழுது குறைவாக இருக்கக்கூடிய பொழுது. சுக்லபட்சம்னா பகல் பொழுது அதிகமா இருக்கும். சுக்கிலம்னா வெண்மைன்னு அர்த்தம். வெளிச்சம் அதிகமா இருந்தா அது சுக்லபட்சம். வெளிச்சம் கம்மியா இரவு பொழுது நீண்டு இருந்ததுன்னா அதுக்கு பேரு கிருஷ்ணபட்சம். முதல்ல மண்ணிலேருந்து எடுத்த எண்ணெய்க்கு பேரு கிருஷ்ணாயில்னு பேரு. அது சென்னை மக்கள் தான் முதல்ல வச்சாங்க. கிருஷ்ண என்றால் அந்த எண்ணெய் கருப்பா இருக்கும், அதனால அந்த எண்ணெய்க்கு கிருஷ்ணாயில்னு வச்சாங்க. நாமளா ரொம்ப பாவம் கிருஷ்ணர், அவருக்கு ஏன் கருப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் அடிச்சு விட்டோம். ப்ளூ கலர்ல ஒரு குழந்தை இருந்தா என்ன ஆகும்? நல்லாவா இருக்கும்? கிருஷ்ணரும் கருப்பு தான், ராமரும் கருப்பு தான். இந்த ரெண்டு நிறங்கள் கருமையோடு தொடர்புடையது. கரும் பச்சை, கரு நீலம், புரியுதா? கரு வெள்ளை, கரு மஞ்சள் அப்படிலாம் சொல்ல முடியாது. எது கருப்போடு சம்பந்தம் படுமோ, ராமருக்கு பச்சையும் கிருஷ்ணருக்கு நீலத்தையும் நாமளா அமைச்சிருக்கோம். ரெண்டு பேருமே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கருப்பர்கள். அதற்கு ஆலகால விஷம்தான் காரணம். துரத்து எல்லா கைலாயத்துல வந்து கூட்டிட்டாங்க. பெருமான் அப்படி பக்கத்துல இருக்க சுந்தர் அவரை பார்த்து அந்த விஷத்தை எடுத்துட்டு வா அப்படின்னார். யாரு? மால், அயன், 33 கோடி தேவர்கள் அசுரர்களால நெருங்க முடியாத விஷம். அந்த விஷத்தை யார்? ஒரே ஆள் சுந்தரர் அனுப்புறார். அந்த விஷத்தை அப்படியே அப்படி சுருட்டி ஒரு குளிகை போல, நாவல் படம் போல சுருட்டி எடுத்துட்டு வந்துட்டார். இந்தாங்க சாமி. சாமி கையில் வாங்கினார். எங்க வைக்கிறது? எங்க வச்சாலும் பிரச்சனை. படக்குன்னு போட்டார். அம்பாள் உடனே என்ன பண்ணிட்டாங்க? டக்குன்னு அப்படி கழுத்தை பிடிச்சாங்க. சாமியை காப்பாத்துறதுக்காக, அந்த காலத்துல காப்பாத்துறதுக்காக கழுத்தை பிடிச்சாங்க இல்லையா? அப்படி பிடிச்ச உடனே அப்படி கழுத்துல நின்னுச்சான். சுவாமியுடைய கழுத்து நீலகண்டமாக மாறியது. நம்ம கீழ்கட்டலில் இருக்கிற சுவாமிக்கு பேர் நீலகண்டேஸ்வரர்னு பேர் இல்லையா? அந்த நீலகண்டேஸ்வரர் சுவாமிக்கு அதுல இருந்தா நீலகண்டன்னு பேர். இந்த நீலகண்டம்ங்கிற வார்த்தை நம்முடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை போல உயர்ந்தது. ஐந்தெழுத்து மந்திரம் தியானிக்கிற மந்திரம், சொல்ற மந்திரம். நீலகண்டம் சத்தியம் செய்து கொடுக்கின்ற, உறுதி செய்து கொடுக்கின்ற, சபதம் இருக்கின்ற மந்திரம். எம்மை தீண்டி வீராகில் திருநீலகண்டம். நாங்க திருநீலகண்ட நமக்கு நீலகண்ட குயவனாருடைய மனைவி, திருநீலகண்ட குயவனாருடைய மனைவி என்ன சொன்னாங்க? எம்மை தீண்டி வீராகில் திருநீலகண்டம். நாங்க கடைசி வரை அவர் அப்படி இருந்தார். செய்வினை வந்து எம்மை திருண்ட பெறா திருநீலகண்டம் என்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த வினை அப்படியே அற்று போனதுன்னு பார்க்கிறோம். அப்படி பெருமானுடைய கண்டம் நீலகண்டமாக மாறியது. அதிலிருந்து அவருக்கு ஆலால சுந்தரர் என்று ஒரு பெயர் உண்டு. இப்படி இப்ப இந்த காட்சிக்கு வாங்க. ரெண்டு பேரை அவர் பார்த்தார் இல்லையா? அந்த காட்சியை சேக்கிழார் சொல்றார். பார்த்தது ரெண்டு பெண்களை, பார்த்தது ஒரு ஆண். இது ஒரு காதல் பாடலை போலத்தானே இருக்கணும் காப்பியத்துல. ஆனா நம்பி ஆரூரர் சாரூபம் பெற்றவர், பெருமானுடைய சாரூபம் பெற்றவர். திருத்தொண்ட தொகை என்கின்ற மிகச்சிறந்த ஒரு அடியார் வரலாற்றை பாடுவதற்காக பிறப்பை அவதாரமாக செய்யக்கூடிய தகுதி பெற்றவர். அவர் போய் ரெண்டு பெண்களை பார்த்தார்னு சொல்றதா அது சைவத்திற்கு இடம் கொடுக்குமா? பார்க்க வச்சார்னு சொன்னார். அவர் பார்க்கலையா, சாமி என்ன பண்ணாரா? பார்க்க வச்சார்னு சொன்னார். அந்த பாட்டுல நல்ல கவனிங்க, 16 சொற்கள் வரும். 15 சொற்கள் ஒரு காதல் பாடல் போல் இருக்கும். அந்த ரெண்டு பேரையும் அவர் பார்த்த மாத்திரத்தில் எப்படி தோணுச்சாம்? கற்பகத்தின் பூங்கொம்போ. அந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்களா? கற்பக மரத்தினுடைய கிளை போல அழகா இருக்கிறாங்க. காமந்தன் பெருவாழ்வோ. ரதி தேவி ட்வின்ஸா பிறந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தாங்க ரெண்டு பேர். காமந்தன் பெருவாழ்வு. காமன்னா யாரு? மன்மதன். அவனுடைய தேவி யாரு? ரதி. ரதி ட்வின்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கமலினி அனைத்து. பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமும். புண்ணியமே புண்ணியம் செஞ்சா எப்படி இருக்கும்? அதுவே புண்ணியம், அதுவே புண்ணியம் செஞ்சா எப்படி இருக்கும்? பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ. புயல் சுமந்து, புயல் அப்படின்னா மேகத்தை போன்ற கூந்தல் அர்த்தம். புயல் சுமந்து விற்குவளை. கண்ணு எப்படி இருக்கு? குவளை மலர் போல இருக்குது. பவள மலர் எப்படி இருக்குதா? பவள கொடியில் பூத்த மலர் போல இருக்கு. பவள மலர் கொடி பூத்த மலர் கொடியோ
அற்புதமோ. அடுத்து சொன்னார் சிவன் அருளோன்னு. இப்படி என்னை பார்க்க வைத்தது சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். பாட்டு பாருங்க, முதல்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. சாதாரண ஒரு காதல் பாடல் போல் தொடங்குகிறார் சேக்கிழார். அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் சாதாரண பெயரால் அழைக்கப்படும் பொழுது அவர் மட்டும் தெய்வ சேக்கிழார். சாதாரணமா பாடியிருந்தா அவர் சேக்கிழார். அற்புதமோ சிவனருளோன்னு போட்டார்ல, தெய்வ சேக்கிழார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவளை பவள மலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவன் அருளோ அறியே என்பது அதிசயித்தார். சரி, பார்த்தது தவறு. சிவன் அருளோ சிவன் அருள் இல்லையோ பார்த்தது தப்பு. மாத்திட்டு வந்துட்டு சுவாமிகிட்ட பூ போட்டார். சிவபெருமான் முதல்ல சிசிடிவி கேமரா வச்சவர் அதுதான். கைலாயத்துல நந்தவனம் எங்க இருக்குது, இவர் எங்க உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துட்டு சுந்தரா நந்தவனத்துல என்ன நடந்துச்சு இவருக்கு தெரியும். அவன் சொல்றானா பாப்போம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு வீடியோ போட்டு காமிச்சிடலாம் இல்லையா. சிசிடிவி ரெக்கார்டா இருக்க அவ்வளோ. பெரியவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். நாம் இந்த ஜென்மத்தில் ஒத்துக்க மாட்டோம். ஆனா சுந்தரர் டக்குன்னு சொன்னாரு, சாமி இந்த மாதிரி நடந்துச்சு, இது காம தகனம் பண்ண இடம். இது என்ன இடம்? காம தகனம் பண்ண இடம். அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கேன் பூமியில, அங்க போய் வாழ்ந்துட்டு வாங்க. கலங்கிட்ட கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினர். கண்ணுல இருந்து தாரா தாரையா வருது. ஒரு கணம் இப்படி பார்த்ததுக்கு ஒரு பிறவியா? என்ன சாமி கவலைப்படாது, போயிட்டு வா. அப்ப ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். சாமி கிட்ட என்ன பண்றாரு? ஒரு வேண்டுகோள், ஒரு ஒப்பந்தம். சரி சாமி, ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். என்ன அக்ரிமெண்ட்? நான் ரொம்ப நாளெல்லாம் அங்க போய் இருக்க முடியாது, நீ சொல்றதுக்காக போறேன், இது ஒன்னால வந்த வினை. எனவே நான் அந்த மனித பிறவியிலேயே அழுந்தி அதிலேயே நான் கரைந்து மீள முடியாமல் தவிக்கும் பொழுது நீ வந்து என்னை மீட்கணும், வேற யாரையும் நீ அனுப்பிடக்கூடாது, அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு. சரி, மையல் மானுடம் வழி மயங்கும் போது ஐயனே எம்மை தடுத்து ஆள் என்று கேட்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர. இந்த வரிகள் தான் நமக்கு நம்பி ஆரூரரை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைத்தது. மாதவம் செய்த தென் திசை. இந்த தென் திசை எப்படிப்பட்ட தென் திசை? மாதவம் தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகையினர். அந்த தொகையை இந்த உலகத்திற்கு தருவதற்காக சுந்தரருடைய ஆன்மா நம்பி ஆரூரராக வந்து அவதரிக்கிறது. எங்கே வருகிறது? நாவல் மரம் தலமரமாக இருக்கக்கூடிய திருநாவலூருக்கு வருகிறார். அங்கே அவர் குழந்தையாக தேரூட்டி உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். சடையனார் இசைஞானியார் பிள்ளையாக அவர் அவதரிக்கிறார். அப்படி வரும் பொழுது அந்த நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையன் என்ற மன்னன், அவனுக்கு வாரிசு இல்லை. வரும்பொழுது இந்த குழந்தை அழகா விளையாடிட்டு இருக்கு. சிவாச்சாரியார் விட்டு குழந்தை நல்ல பளபள பளபள பளபளன்னு திருநீற்றை இட்டுக்கொண்டு தெருவில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை. உடனே சடையனார்ட்ட போய் கேட்டார், எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துறியா, நான் வளர்த்துக்கிறேன். உங்க வீட்டில் வளர்ந்தா எப்படி வளரும், ஆனால் நான் அரண்மனையை வளர்க்குறேன்னு சொன்னோன்னே எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்துட்டார். நேர நம்பியாரூரரை அரண்மனையில், அந்தனர் வீட்டில் வளர்ந்த குழந்தை அரண்மனையில் வளர்கிறது. எல்லாருக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி டியூஷன் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்த இடத்திலேயே ஆயக்கலைகள் 64 அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. 16 வயது, அந்த காலத்துல திருமணத்திற்கான ஆண் வயது 16. இப்ப எவ்வளவு காலம் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியை பொறுத்தது இல்லையா? அப்பெல்லாம் பாருங்க, நல்ல காலம். நம்ம எல்லாம் அந்த காலத்துல 16ல வாழ்ந்தா என்ன ஆகும், அப்பையிலேருந்தே தொடங்கிடும். நம்பியாரும் 2 வருஷத்துல தப்பிச்சுட்டாரு. நம்மளால முடியுமா? நம்மளை யாரு தடுத்து ஆட்கொள்வா? சரியா? அப்ப 16 வயது அவருக்கு மனம் பேசுகிறார்கள். சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை மனம் பேசுகிறார்கள். திருமணத்தன்று அவர் மாப்பிள்ளை கோலத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் செய்த ஒப்பந்தப்படி சுவாமி வந்துட்டார். ஒரு கிழ வேதியர் கோலத்துல வந்து, என்னப்பா திருமணம் செஞ்சுக்கிறேன், உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன ஞாபகத்துக்கு இருக்கு? அவருக்கு அப்போ ஞாபகம் வரல. நீ எனக்கு அடிமை அப்படிங்கிற. இதுல என்ன
ஆதாரம் இருக்கிறது. ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையா இருக்க முடியாது. இதற்கு என்ன ஆதாரம்னா, உங்க தாத்தா ஆரூரன், அவர் பேர் ஆரூர், தாத்தா பேர் தான் வச்சிருக்கிறாங்க. உங்க தாத்தா ஆரூரன் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் எங்கிட்ட இருக்குது. அப்ப எங்க இருக்குன்னு இந்த ஓலையை எடுத்து சுவாமி கொடுக்கிறார். எடுத்த உடனே இந்த ஓலையை படிச்சு பார்த்துட்டு நம்பி ஆரூரர் உடனே அடுத்தவங்களுக்கு தெரியாம தூக்கி அக்னியில போட்டார். உடனே சுவாமி சொன்னார், இது மாதிரி உனக்கு எத்தனை ஓலை வேணும்? ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. எத்தனை சாமி கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தது. சிசிடிவி கேமரா, பிளாஷ்பேக் குத்தி, இப்ப ஜெராக்ஸ் மிஷின். இது ஓலை நகல் மூல ஓலை திருவண்ணூர்ல பத்திரமா ட்ரெஷரியில் வச்சிருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. உடனே இந்த வழக்கு எங்க போகுது? திருவண்ணூர் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே நீதிமன்றம் இன்னும் இருக்கு. அந்த நீதிமன்றம் நடந்த இடங்கள்லாம் இருக்கு. திருவண்ணூர்ல சுவாமி ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்பி ஆரூரர் ஒரு பக்கம். அப்ப நீதிபதிகள் 3 விடயம் கேட்கிறார்கள். இன்று ஈபிகோ சட்டம் படி அந்த 3ம் ஒத்து போகிறது. ஆட்சியில், ஆவணத்தில், அயலார் தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக. சிவபெருமானுக்கு இவர் அடிமை என்று சொல்றியே 3 விஷயம். இந்த ப்ராசிக்யூஷன் தரப்புன்னு சொல்றோம், அதுதான் ஆட்சியில். அடுத்தது டாக்குமெண்ட், ஆவணத்தில், அயலார் தங்கள் காட்சியில், ஐ விட்னஸ். நீங்க சொல்ற ஒரு வழக்கை நடத்துவதற்கு இந்த 3ல ஏதாவது ஒன்று வேணும். ஆட்சியில், ஆவணத்தில், அயலார் தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக. சுவாமி சொன்னார், இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பெல்லாம் என்கிட்ட இல்லப்பா, ஏன்னா ராஜா வீட்டுக்குள்ள எடுபடாது. அடுத்தது என்னது? ஆவணம் இருக்கிறது. என்ன ஆவணம்? காமிச்சார். அவருக்கு இருக்கிற ஒரிஜினல் ஓலைச்சுவடி. நம்பி ஆரூரருடைய தாத்தா இருக்கார் பாருங்க, அவருடைய பழைய ஓலைச்சுவடி எடுத்து வந்து கையெழுத்த ஒப்பு பார்க்கிறாங்க. மிகச்சரியா இருக்கு, எழுதினவரே விருதாங்க. அப்படி சரியா இருந்தவனே நம்பி ஆரூரர் இந்த பித்தனுக்கு அடிமை என்று என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க, தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரி, நீ அவர் பின்னாடி போ, சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு. எனவே அப்படி அந்த பெருமானுக்கு பின்னால் அவர் செல்லுகின்றார். சென்றவுடனே திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள் பயணிக்கின்றார். திடீரென்று மறைந்து போகிறார். இந்த வரலாறு தெரியும். இவர் பயந்து போய் உடம்பெல்லாம் மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து நிற்கிறார். அந்த நேரத்தில் பெருமான் கண்முன் தோன்றி, நான் தான் உன்னை ஆட்கொண்டது என்று சொல்லும் பொழுது அவருடைய விக்கித்து நிற்கிறார். பழைய ஜென்மா நினைவுகள் எல்லாம் ஓடி வருகின்றன. உடனே என்ன செய்யணும் கேட்கிறார். அப்பதான் சொல்றார், அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார். மறைகளெல்லாம் பாடக்கூடிய அந்த சிவபெருமான் நம்பி ஆரூரிடத்தில் என்ன சொன்னாரா? நீ எனக்கு மணி அடிச்சு பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா, தமிழ்ல பாடு, எனக்கு அதுதான் வேணும். அதுதான் அர்ச்சனை. பூக்களால் செய்கின்ற அர்ச்சனை அந்த நேரத்தில் என்ன ஆயிடும்? வாடிவிடும். நீ பாக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எனவே நம்பி ஆரூரர் என்ன பாடுவது, எப்படி பாடுவது? ஆயக்கலைகள் 64ஐயும் கற்ற நம்பி ஆரூரருக்கு சொன்ன மாத்திரத்தில் பாட வரல. நீங்க கேட்கலாம், திடீர்னு எங்களை பாட சொன்னா எப்படி பாட வரும்? நம்பி ஆரூரருக்கு சிவபெருமான் கேட்டே பாட வரல. 64 கலைகளையும் கற்றவர், எல்லா பண்களையும் படுதர கற்றவர், அவருக்கே வரல இல்லையா? உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு? எடுத்து கொடுத்தார். இப்ப ஆசிரியர் எடுத்து கொடுத்த உடனே மாணவர்கள் கிளம்பி அருமையா பாடுறது மாதிரி சிவபெருமான் என்னை எப்படி கூப்பிட்ட? பித்தா என்று கூப்பிட்டாயே, அப்படியே பாடுன்னு சொன்ன உடனே பித்தா பிறை சூடி என்ற பதிகத்தை இந்தள பண்ணில் அமைத்து பாடுகிறார் நம்பி ஆரூரர். அற்புதமாக அதில் அத்தா உன்னை அல்லால் இல்லையா, உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே, உனக்கு ஆளாக நான் வாழ்வது இல்லாமல் வேற என்ன வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே வருகிறார். நம்பி ஆரூரர் நான் சொன்னேன் சாரூபம் பெற்றவர்னு சொன்னேன். முக்தியில் சைவ சித்தாந்தம் 4 நிலைகளை, படிகளை குறிப்பிடும். அதுல முதல் படிநிலை சாலோகம் என்றால் இறைவன் இருக்கின்ற இருப்பிடத்தை அடைதல். இதற்கு பேர் பதமுக்தின்னு பேர். என்ன முக்தி? பதமுக்தி, திருவிடை அடைதல் தான். இறைவன் இருப்பிடம் அடைதல் சாலோகம். இப்ப கைலாயத்தில் எத்தனையோ ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க சாலோகம் அடைந்தவர்கள். அடுத்தது இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து தொண்டு செய்யக்கூடியவர்கள், அதற்கு பேர் சாமீபம். சமீபம்னா பக்கம்னு அர்த்தம்.
அதற்கு அடுத்த நிலை, அதுவும் பதமுக்தி தான். அடுத்தது இறைவனுடைய உருவத்தையே பெறுதல், சாரூபம் என்று அதற்கு பெயர். இந்த மூன்றுக்கும் அடுத்த பிறவி உண்டு. முக்தி இந்த மூன்று நிலைகள் பிறவியை கொடுக்கும். அதனாலதான் நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகை பாட வேண்டும் என்பதற்காகவே ப்ரமோஷன் கொடுக்காமலே வச்சிருந்திருக்கிறார் சாமி ரொம்ப நாளா. ஏன்னா சாயுச்சியம் என்பது பரமுக்தி, பெருமானோடு இரண்டரை கலந்து விட்டால் அவதாரம் கிடையாது, பிறப்பு கிடையாது. அப்ப நம்பியாரூருடைய திருப்பாட்டு கிடைக்காமல் போயிடும். எனவே அவருக்கு ப்ரமோஷனே கொடுக்காம வச்சிருந்திருக்கிறார். எதற்காக? அவர் நம்பி ஆரூரராக அவதாரம் செய்ய வேண்டும், மீண்டும் மண்ணுலகில் பிறந்து இல்லையா என்று அந்த ப்ரமோஷனை நிறுத்தி வச்சிருந்தார். அப்பொழுதுதான் அவர் சாரூபம் பெற்றவராக இந்த மண்ணில் வருகிறார். பெருமானே அவருக்கு தோழராக, இந்த நெறிக்கு பேரு யோக நெறி. சரியை, கிரியை, யோகம், ஞானம். யோகம் என்ற சொல்லுக்கு இணைவு என்று பொருள். யோகம் என்று சொன்னால் இணைவு. எனவே இந்த உடல் உயிரோடு இணைதல், உயிர் இறைவனோடு இணைதல், இதுதான் யோகம்னு சொல்றோம். அவனுக்கு யோகா அடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பொருள்? ஏதோ ஒன்று அவனிடத்தில் இணைந்து இருக்கிறது என்று பொருள். அதுபோல இந்த உடல் உயிரோடு இணைய வேண்டும், உயிர் இறைவனோடு இணைய வேண்டும். இந்த மூன்று முக்கூட்டு இணைவு தான் யோகம். அந்த நெறியை நமக்கு தம்பிரான் தோழராக இருந்து பெருமானே அவருக்கு தோழராக வந்தார்னு ஒரு பாட்டிலே சொல்றார். ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று குறிப்பிடுவார். எனவே அப்படி அருமையாக பெருமானோடு அவர் பல தலங்களுக்கு தரிசனம் செய்ய போகிறார். பெருமான் அவர் கூடவே நிழலாக தொடர்கிறார். சில இடங்களில் வெளிப்படுகிறார், சில இடங்களில் சோதிக்கிறார், சில இடங்களில் அவருக்கு அமுதூட்டுகிறார். இப்படி பல அற்புதங்கள். நம்பியாரூரர் திருவையாற்றை தரிசனம் செய்து சித்தவட மடத்தில் தங்கி இருக்கிறார். சித்தவட மடத்தில் தங்கி இருக்கும் பொழுது அங்கே சிவபெருமான் ஒரு அந்தணர் ரூபத்தில் வந்து அவர் மீது காலை நீட்டுகின்றார். அவர் மீது காலை நீட்டி அவர் தலையில் படுமாறு திருவடி தீட்சை வந்து கொடுக்கிறார். உடனே நம்பியாரூர் தள்ளி படுக்கிறார், திரும்பவும் அழுத்துறார், திரும்பவும் தள்ளி படுக்கிறார். 3 வந்த உடனே கோபம் வந்துருச்சு. எப்ப நான் படுத்திருக்கிறது உனக்கு தெரியலையா என்று சொன்ன உடனே நான் தான்ப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினோடனே தம்மானே அறியாத சாதியார் உளரே என்ற திருவதிகை விரட்டானத்தில் அற்புதமான பதிகம் பாடுகிறார். சித்தவட மடம் இன்னமும் திருநாவலூருக்கும் திருவதிகை விரட்டானத்துக்கும் நடுவில் சித்தவட மடம் இருக்கு. இப்படி பல தலங்களை வழிபாடு செய்துவிட்டு வேறொரு இடத்தில் தங்கி இருக்கும் பொழுது மடபாடியை மறந்தனையோடு சுவாமியே கேட்கிறார். மடபாடியை மறந்துட்டியே அப்படின்னு அதறி பதறி மறுநாள் காலையில் எழுந்து ஓடுகிறார். திருமணபாடிக்கு போகிறார். அந்த மடபாடிக்கு போன பொழுது சுவாமி கோச்சிட்டு இருக்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு? கொஞ்சி பாடுகிறார். இப்போ ஒரு குழந்தை கோச்சிட்டு இருக்குன்னா பொன்னே மணியே முத்தே மரகதமே இப்படி கொஞ்சம் இல்லையா? அப்படி கொஞ்சம் தான் நம்முடைய வழக்கம். அது போலவே அந்த பாடல் அமைந்திருக்கிறது. பொன்னார் மேனியனே பூலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று பாடுகிறார். இப்படி பாடி அந்த மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே இப்படி அவர் பாடிக்கொண்டு வருகிறார். பெருமானிடத்தில் எல்லாவற்றையும் உரிமையாக கேட்கக்கூடியவர். அதனால அவருக்கு வன் தொண்டர்னு பேர். திருநாவலூர் பதிகத்தில் வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தாய் என்றே பாடியிருப்பார். வன் தொண்டர் என்று அவருக்கு பேர். எல்லாவற்றையும் அடாவடியா கேட்கிறது சுவாமிகிட்ட. எது வேணாலும் எனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா குடு அப்படின்னு கேட்கிறது. திருமுதுகுன்றம் 12000 பொன் கொடுத்தார் சுவாமி. 12000 பொன், 1 2 இல்ல. நான் எப்படி தூக்கிட்டு போறது? எப்படி தூக்கிட்டு போறது? நீ பாட்டு கொடுத்துட்ட, கொடுத்தவன்ட்டே தானம் கொடுத்த மாட்டேன் பல்ல பிடிச்சி பார்த்தானுங்கிற மாதிரி எப்படி தூக்கிட்டு போறது? சரி நான் அந்த ஆத்துல போட்டுறேன். திருவாரூருக்கு போறாங்க, போய் எடுத்துக்கிறேன். குளத்துல ஆத்துல போட்டு குளத்துல எடுத்தார். ஆத்தங்கரைக்கு பேரு பேங்க்னு பேரு. பேங்க்ல போட்டு ஏடிஎம்ல எடுத்தவர் அவர் தான். ஆத்தங்கரைக்கு பேங்க்னு நம்ம சொல்லுவோம், பேங்க். அதனால ஆத்தங்கரையில போட்டாரு. திருவாரூர்ல போய் ஏடிஎம்ல எடுத்தாரு. எடுத்த ஒரு அதை கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு செக் பண்ணி எடுக்கிறாரு. என்ன பார்த்தீங்களா சாமி கொடுத்தது. அங்க ஒரு பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு குளத்தங்கரையில். இங்க வா
தங்கம் வந்திருக்கு, உங்க அப்பா கொடுத்தது தான். யார்கிட்ட கேட்கிறாரு பாரு, உங்க அப்பா கொடுத்தது சரியான தங்கமானு சொல்லி பார்ப்போம். இல்ல நடுவில் ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா, நடுவில் ஏதாச்சும் ஆத்துல இருந்து இங்க வரும் பொழுது நான் நடுவில் யார் ஆத்துக்காவது போயிட்டு வந்துச்சா இல்லையா, அதனால நீ கொஞ்சம் அதை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு உரைக்கல் வச்சு தேய்ச்சி பார்த்து, எல்லாம் நல்ல 24 கேரட் தங்கம் தான்ப்பா. அந்த சுவாமிக்கு பேரு மாற்றுரைத்த விநாயகர். இன்னும் இருக்காரு குளத்தங்கரையில, திருவாரூர் கமலாலய குளத்தங்கரையில நம்பியாரூருடைய தங்கத்தை உரைத்து பார்த்து சொன்ன மாற்றுரைத்த விநாயகர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. 12,000 பொற்காசுகள். அங்கதான் பறவை நாச்சியாரை சந்திக்கிறார். கமலினியாக இருந்த நம்முடைய பரமேஸ்வரியுடைய தோழி. பார்த்த உடனே அவருக்கு அந்த போன ஜென்மாவுடைய வினைக்கழிவுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் இவங்கதான். எனவே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பறவையாரும் அவரை மனமும் வந்து திருமணம் செய்து கொள்கின்றார். இருவரும் பெருமானை வணங்குகிறார்கள். திருவாரூர் அவருக்கு மிகுந்த பிடித்தமான தலம். அதனால ஏன்னா அவருடைய பெயரே ஆரூரன்னு இருக்கு இல்லையா, அதனால திருவாரூருக்கு தான் அவர் அதிகமான பதிகங்கள் பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது பறவையார் வீட்டில் எப்பொழுதும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். அன்னம்பாலிப்பு அடியார்களுக்கு செய்வது, அன்னதானம் முகமறியாதவர்களுக்கு செய்வது. ரெண்டு நமக்கு இருக்கு சைவத்தில். முகம் அறியாதவர்களுக்கு செய்வதற்கு பேர் தானம், முகம் அறிந்தவர்களுக்கு செய்வதற்கு பேர் தர்மம். அந்த தர்மம் என்பதுதான் அன்னம் பாலிப்பு என்று சொல்லுவோம். அடியார்களுக்கு செய்வது அன்னதானம்னு சொல்லக்கூடாது. நம்ம இதுல உரிமை, கடமை, நல்லா ஞாபகம், உரிமை, கடமை, அன்னம்பாலிப்பு, அன்னதானம் 4 சொல் இருக்கு. உரிமை, நம்ம சாப்பாட்டை நாமளே சாப்பிடுறதுக்கு பேர் உரிமைன்னு பேரு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு பேரு கடமைன்னு பேரு. தினமும் 12 மணி ஆச்சுன்னா எங்க அப்பா அம்மாக்கு அன்னதானம் போட்டுருவேன்னு சொல்லக்கூடாது, கொண்டுடுவான் சாமி. தினமும் அன்னதானம். உங்க அப்பா அம்மாக்கு நீ போடுறியா இல்லையா? அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறது அன்னதானம்னு சொல்லுவோமா? அப்ப முகம் தெரியாதவர்களுக்கு செய்யறதுக்கு பேர் என்னது? தானம். அப்பா அம்மாவுக்கு செய்யறதுக்கு பேர் கடமை. உரிமை, நம் உணவை நம் பணத்தில் நாம் செலவழித்து சாப்பிடுவது உரிமை. அப்பா அம்மாவுக்கும் மனைவி மக்களுக்கும் செய்வது கடமை. முகமறியாதவர்களுக்கு செய்வது தானம். அடியார் பெருமாளுக்கு செய்வது எல்லாம் சாப்பாடு தான், அன்னம் பாலிப்பு என்று. இப்ப அன்னதானமும் நடந்திருக்கு, அன்னம் பாலிப்பும். அப்ப நெல் கொடுக்கிற குண்டையூர் கிழார் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய நம்பி ஆரூரர் அந்த திருக்குவளை பெருமானை வேண்டுகின்றார். கோழிலின்னு பேர், இன்னைக்கு திருக்குவளைன்னு அந்த பேர். நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கை தொழுவேன் என்று பாடுகிறார். உடனே அந்த பதிகம் பாடினோடனே மலைமலையா நெல்லை சுவாமி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, எப்பொழுதுமே அவர் எப்படின்னா, சரி இதுக்கு லேபர் யார் கொடுப்பா, நீ நெல்லை கொடுத்துட்ட, கோழி மண்டி சத்தம் கொடுத்து போட்டு போகணும், அன்னதானத்துக்குரிய நெல் இதை கொண்டு வந்து கொடுக்கறது சிவகணம் பூதகணத்துக்கு அனுப்பிவிடு. அதுல என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, மலைமலையா கொடுத்த சாமிக்கே சொல்றாரு. இதான் சைக்காலஜின்னு பேர். 999 ரூபான்னு போடுவோம். ஏன் 1 ரூபா சேர்த்து 1000 ரூபான்னு போட்டா என்ன போட மாட்டான். 999 ரூபா ஆஃபர் அப்படின்னு போடுவோம். ஆடி சேல் நம்ம போய் மண்டி கிடக்கும். 500-600 ரூபாய் வித்த புடவை 599. அப்ப என்னமா குறைச்சிருக்கு. போய் மேல உளுந்து புடவை கிழிச்சு தாவணியா எடுத்துட்டு வருங்க. அவ்வளவு கூட்டம். 1 ரூபா குறைச்சது. நமக்கு அவ்வளவு சைக்காலஜிக்கலா நம்ம அஃபெக்ட் ஆன ஆளுங்க இல்லையா? அப்படி இதை ஆரம்பிச்சு விட்டது நம்ம நம்பியாரூர். இந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டது யாரு? நம்பியாரூர் இல்லையா? என்ன பண்ணாரு? மலைமலையா நெல் கொடுத்த சாமி கிட்ட சொன்னாரு, கொஞ்சோண்டு நெல் இருக்கு, அதை கொஞ்சம் திருவாரூர்ல கொஞ்சம் ஷிஃப்டிங் பண்ணி கூட, என்ற லேபர்லாம் இல்ல, கொஞ்சம் மாத்தி கொடு. கோழி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன். என்ன கையில கொடுத்தது, மலையை கொடுத்த சாமிகிட்டே சொல்ற, சில நெல் பெற்றேன், ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணி. அதை கொண்டு நாங்க கொடுத்தது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு முன்னாடி நெல் மலையை சுவாமி கும்பிச்சான். இப்படி பல அற்புதங்கள். இப்படியே அவர் தலங்களாக செல்லுகின்றார். அப்பொழுது இந்த அருமையான சென்னை பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வருகிறார். இங்கே சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார். கைலையில் கண்ட இருவரில் மற்றொருவர். அந்த சங்கிலி நாச்சியாரிடத்தில் அவர் திருமணத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பறவையார் ஏற்கனவே திருமணம் செய்த விஷயத்தை சொல்லி அவர் கேட்கிறார். அப்பொழுது ஏற்கனவே திருமணமானவர்,
என்னை விட்டு அவர் பறவையாரிடத்திலிருந்து விலகியது போல் விலகிவிட்டால் நான் என்ன செய்வேன்? என்னை விட்டு பிரிவதில்லை என்று சிவலிங்கத்துக்கு முன்னாடி சத்தியம் செஞ்சு கொடுத்தா நான் என்ன பண்றேன்? திருமணம் பண்ணிக்கிறேன். படம்பக்கநாதர் முன்னாடி எனக்கு சத்தியம் செஞ்சு தரணும். உடனே நம்பியாரூர்கிட்ட சிவபெருமான் இந்த மாதிரி எனக்கு முன்னாடி நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா திருமணம் செஞ்சு வச்சிடலாம்னு சொல்றாங்க. அப்போ உடனே இவர் சொன்னார், எப்படி பாருங்க, நீ அப்ப சிவலிங்கத்தில் இருக்காத, நீ தலைமரத்துக்கு போடு. நான் சத்தியம் பண்ணும்போது நீ சிவலிங்கத்தில் இருக்கு. ஏன்னா நான் திருவொற்றியூர்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால எனக்கு போயிட்டு சரிப்பா. போற போக்குல சங்கிலியாத்தை ஓதி விட்டு போயிட்டாரு. அதானே சாமி. இவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு போகும்போதுமா, நீங்க நல்லபடியா நாளைக்கு சத்தியம் பண்ணிட்டு திருமணம் பண்ணி நல்லா இருங்கம்மா. கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது. ஏன் சாமி? நான் சிவலிங்கத்தில் இருந்தா தானே வரதுக்கு, நான் மகிழமரத்தில் என்ன உட்கார சொல்லிட்டான்னு போயிட்டேன். ரெண்டு பேரும் மனக்கோலத்தோடு வருகிறார்கள். அப்படி கோபுர வாசல் வந்தோடனே, இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம சாமிகிட்டலாம் போய் இதெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு சாதாரண விஷயம், ஒரு பெரிய விஷயமா இருந்தால் சாமிகிட்ட சொல்லலாம். கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சாமிகிட்ட அப்புறமா போய்க்கலாம். நீங்க சும்மா அந்த மகிழ மரத்துக்கிட்டே சத்தியம் பண்ணி கொடுங்க, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சாமியை போய் பார்க்கலாம்னு சுந்தரருக்கு நம்பியாருக்கு என்னாச்சு, விளையாடிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. வேற வழி இல்லை. சரி, மகிழ மரத்துக்கிட்ட உன்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடுக்கிறார் ஆரூரர். திருமணம் நடக்கிறது. அப்பொழுது சிறிது காலம் அங்கே சங்கிலி நாச்சியாரோடு வாழ்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வசந்த காலம் தொடங்குகிறது. திருவாரூர் தியாகராஜா தேரோட்டம் நினைவுக்கு வருகிறது. எனவே அந்த பெருமானை பார்க்க வேண்டும் என்ற அவா மிகுதியினால் சங்கிலி நாச்சியாரை பிரிந்து அப்படி காலை எடுத்து வச்சார். அது இந்த ஊருக்கு பேர் காலடிப்பேட்டைன்னு பேர். ரெண்டு கண்ணும் பழுதானது. இங்கதான் ஒரு கேள்வி வரும். சத்தியம் செய்து கொடுத்தது கை, சொன்னது நாக்கு. ஆனா எதுவுமே அறியாத கண்ணை ஏன் சாமி வாங்கினார்? இது உலகியல் பார்வையில பார்த்தோம்னா அது ஒரு சூட்சுமம், அருளியல் பார்வையில பார்த்தா ஒரு சூட்சுமம். இதை நான் பொதுவாக ரொம்ப நுணுக்கமான இடத்தில் இந்த பதிவு செய்வது எந்த உரை நூலையும் இல்லாத ஒன்று. சத்தியம் செய்து கொடுத்தது எது? கை. அப்ப அவருக்கு கை தானே விளங்காமல் போயிருக்கணும். அல்லது பிரிய மாட்டேன்னு சொன்னது எது? வாக்கு. அப்ப பேச முடியாம தானே ஆயிருக்கணும். ஏன் கண்ணை வாங்கினார்? பேச முடியாம ஆயிடுச்சுன்னா திருப்பாட்டு வராது. கையை முடியாம போச்சுன்னா தாளத்தோட பாட முடியாது. எனவே சாமிக்கு பாட்டும் வேணும், தாளமும் வேணும். அதனால கண்ணை வாங்கிட்டார் அப்படி சொல்லலாம். ஆனால் பெருமான் அப்படி செய்யறவனா? ஒரு பூட்டு பூட்டி இருக்கிறது. அது எந்த சாவியை கொண்டு பூட்டினோமோ அதே சாவியை கொண்டுதானே திறக்க முடியும். ஒரு பூட்டு பூட்டி இருக்கு, எந்த சாவியை பூட்டினோமோ அதே சாவியை கொண்டுதானே திறக்க முடியும். எனவே கைலாயத்தில் கண்களால் செய்த வினையை இந்த பூமியில் கண்களை கொண்டே அந்த வினையை பெருமான் கழிப்பதற்குத்தான் கண்களை வாங்கினாரே தவிர பெருமானுக்கு அவருடைய கண்ணை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்களால் அது நம்பி ஆரூரராகவே இருந்தாலும் வினை எதனால் செய்யப்பட்டதோ அதனாலே கழிக்கப்படும். எனவே ரெண்டு கண்ணும் போச்சு. போச்சா அப்படியே நடந்து வர திருவொற்றியூர்ல சொல்றாரு, சாமி நீ கண்ணை வாங்கிட்ட, அழுக்கு மெய் கொடு உன் திருவடி அடைந்தேன், கீழே விழுந்து எழுந்து உடம்பு முழுக்க அழுக்கு அப்படின்ற உலகியல் பொருளும் அதுக்கு பொருந்தும். அழுக்கு மெய் கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாரது ஒன்று. ஆனால் புழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள். இப்ப மாடு பால் மடியை தொடும் பொழுது சாணத்தையும் விடும். அதற்காக யாரும் அந்த மாடு சாணம் போடுதுன்னு பாலை வெறுக்க மாட்டார்கள். அந்த சாணத்தை நீக்கிவிட்டு பாலை எடுத்துக் கொள்வார்கள். அதுபோல் என் பிழையாகிய சாணத்தை நீக்கிவிட்டு பால் போன்ற என்னுடைய மனசை பாரு சாமி. பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும். நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல, உன் திருவடி பிழை, உன் திருவடிக்கு துரோகம் செஞ்சிருக்கா. பிழைப்பனாகில் உன் திருவடி பிழையேன். வழுக்கி விழும்பொழுது கூட நமக்கு யாரு தொந்தரவு செஞ்சாங்களோ அவங்க பேரையே சொல்லிட்டு விழுந்தார். கண்ணை வாங்கினது சிவபெருமான், விழும் பொழுது சிவா 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 என்று விழுகிறார், சிவசிவான்னு விழுகிறார். வழுக்கி வீடினும் நீ திருப்பெயர் அல்லால் மற்றொன்று அறியேன் மறுமாற்றம். எனக்கு வேற சொல்ல தெரியாது சாமி, உன் பேரை தவிர திட்டிக்கிட்டே ஒண்ணுதான் திட்டிட்டு விடுறேன், ஆனா உன் பேரை சொல்லிக்கிட்டே விடுறேங்கிற. முதல்ல சொட்டு மருந்து கேட்டவர் அவர்தான். ஒழுக்கு அப்படின்னா சொட்டு மருந்து. கண்ணுக்கு மட்டும் ஊசி போட முடியாது, சொட்டு மருந்து தான் போட முடியும்.
மாத்திரை கொடுக்க முடியாது. ஒழுக்கு என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய். அதுவும் என்ன சொன்னார் பாருங்க, மருந்து நீ கொடுக்க வேணாம், பிரிஸ்கிரிப்ஷனை கொடு, என்ன மருந்துன்னு நான் பாத்துக்கிறேன். ஒரு மருந்து குடுன்னு கேட்கல, ஒரு மருந்து உரையாய், பிரிஸ்கிரிப்ஷன் கொடு. இந்த கண்ணு நோய்க்கு எனக்கு என்ன மருந்து, என்ன டிராப்ஸ் ஐ டிராப்ஸ் போடணும்னு எழுதி கொடு சாமி, நான் பாத்துக்கிறேன். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய், ஒற்றியூர் என்னும் ஊர் உரையுவான் இப்படி பாடி அதுலதான் சொன்னார். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு? உடனே சுவாமி நண்பன் சொல்லுவான் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்க. இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சனியனே. சாமிக்கு எப்படி இருக்கும்? ஏய் என்னடா சொல்ற? ஆமா, அதுவும் சாதாரண சனி இல்ல, 27 நட்சத்திரத்துல மக நட்சத்திரத்துல சனி பிடிச்சுன்னா ஆட்டோன்னு ஆட்டி தள்ளிடும். அந்த மாதிரி மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாயின. மக நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பிடிச்சது மாதிரி நீ என்ன பிடிச்சிருக்க. என்னை யாராவது வீட்டுல இருக்கும் பொழுது நான் யாரையாவது கூப்பிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? கண்ணுல சும்மா கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அகத்தில் பெண்டுகள் அழகேல் போ குருடா என்பார். இதற்கெல்லாம் பொறுத்துக்க முடியாது. என வயசு அப்படி 17 வயசு, டீன் ஏஜ். அப்ப உடல் குறை என்பது பெருசா தெரியும் இல்லையா? இப்ப உடல் குறை என்பது பெருசா தெரியக்கூடியது. முதிய சூழல்ல ஒரு 80 வயசு கிழவிக்கு 85 வயசு தாத்தாவுக்கு அப்படின்னா அது பெருசா தெரியாது. இப்ப சின்ன வயசு பையனுக்கு இப்படி ஆடிட்டு இருக்குன்னு கை என்னடா அப்படின்னு அவன் அவமானமா கருதுவான். இப்ப தாத்தா கை ஆடிச்சுன்னா கருத போறோமா? கிழவி கையாடுதுன்னா கருத போறோமா? தண்ணி கேட்பார் தாத்தா, உடனே கிழவி தண்ணி எடுத்து ஆட்டி 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 முக்கா தண்ணி கீழே கொட்டிடும். இவர் வாங்குறேன்ட்டு இது வாங்கி வாங்கி ஆட்டி ஆட்டி கீழே கொட்டிடும். 4 சொட்டு உள்ள போகும். அதுக்கு இந்த தாத்தா வீட்டுல உட்காந்துட்டு அல்லோல கல்லோல படுத்திட்டு பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆனா பாட்டி தான் தண்ணியை கொடுக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்து. தாத்தாக்கு நான் தான் கொடுப்பேன்னு அதுவும் அடம் பிடிச்சிட்டு. பேரன் பேத்தி எல்லாம் இருந்தாலும் நான் கொடுத்தாதான் அது குடிக்கும் அப்படின்னு இல்லையா? அது வரையும் கண்ணாளனே அத்தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது எங்க அதை காணும், இங்க தானே உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்றதுல இந்த தாத்தாவுக்கு ஒரு புலகாங்கிடும் இல்லையா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே எத்தனை பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் எவ்வளவு நாம நம்முடைய அறிவு மேதா விலாசத்தால உலகத்தில் அறியப்பட்டிருந்தாலும் வீட்டுல ஒரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க அப்படின்னு. உலகத்திலேயே நம்மள சொல்ற ஒரே உரிமை அவங்களுக்கு தான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. நமக்கு ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டு மத்த யாரும் சொல்ல முடியுமா? நமக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன தெரியாதா சொல்லி பார்ப்போம், நீ நான் போட்டி போடும் அப்படி ஒவ்வொருத்தரையும் சண்டைக்கு போகும். ஆனா வீட்டுல என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இல்லையா? அது போல அப்ப நம்பியார் அப்படியே வருகிறார், திருவெண்பாக்கம் வருகிறார். அங்கே பெருமானிடத்தில் நான் தட்டு தடுமாறி வரனே, கொஞ்சம் கூட உனக்கு கருணையே இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது பெருமான் ஊன்றுகோல் கொடுக்கிறார். ஊன்றுவதோல் கோல் அருளி உளோம் போகின் என்றானே. ரொம்ப சொல்றார், நான் பிழை பண்ணவன் தான், ஆனா அந்த பிழையை நீ பொறுத்துப்பே நினைச்சு பண்ண, ஆனா நீ இப்படி கண்டிப்பேன்னு எனக்கு தெரியாது. பிழையுள்ளன பொறுத்திடுவர் என்றடியே பிழைத்த கால் பழியதனை பாராதே படலம் என்கண் மறைப்பீத்தாய் குழை பிறப்பு வடிகாத கோயில் உளா ஏன்ன உழையுடையான் உள்ளிருந்து உளோ போகீர் என்றானே. போகீர் என்றானே, போகீர் என்றானே. நான் இருக்கேன், போயிட்டு வந்துட்டான். அதனால்தான் இளமையான தோற்றத்தில் உள்ள நம்பியாருடைய கையில வாக்கிங் ஸ்டிக் இருக்கு. அது பெருமான் கொடுத்தது. தோற்றம் இளமையா இருக்கு, கையில வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்காரு அப்படின்னு பல பேருக்கு புரியல. அது திருவெண்பாக்கத்தில் பெருமான் கொடுத்தது. அதை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார். அப்படி தட்டு தடுமாறி வந்த உடனே காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். அம்பாளாலும் தாங்க முடியல, குழந்தை படுற கஷ்டத்தை பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாங்க, நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, ஏன் பார்த்து நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். உடம்புல இடது பக்கம் ஏன் பார்க்கும், அதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், இடது அந்த காலத்துல கண்ணுக்கு இடது கண் ஸ்பெஷலிஸ்ட் வலது கண் ஸ்பெஷலிஸ்ட் தனித்தனியா இருந்திருக்காங்க. இப்பதான் கண் டாக்டர் ஒன்னா இருக்காரு. அவருக்கே பார்வை நேரம் 4 to 6 கொடுக்கலாம். விளங்குமா? கண் டாக்டர் பார்வை நேரம் 4 to 6. எப்படி நம்ம அவனை நம்பி போறது புரியல நமக்கு. மருந்து கேட்டா சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதுறோம். என்னடா சாவுக்கு முன் சாவு இல்ல, சாப்பாட்டுக்கு முன் சாப்பாடு. ஆனா ஒழுங்கா எழுத்துலையா கைத்த
கிடக்குது. சாவுக்கு முன் சாவுக்கு பின். ஆகாரத்துக்கு முன் ஆகாரத்துக்கு பின் எழுதி தொழில் பரவாயில்ல, வடமொழியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். நீ சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதினா சாவுக்கு பின் நான் என்னத்தை பண்றது? மருந்தை வச்சு படைக்க தான் செய்ய முடியும் இல்லையா? எனவே அம்பாள் பார்த்தா ஏலவார் குழலி தழுவ குழைந்த நாகர் அங்க இருக்கிற சுவாமி அவர்கிட்ட சொல்லிட்டார், என்னால முடியாது, நான் இடது கண் கொடுத்துட்றேன், என் பாட்டை கிளை பண்ணி வலது கண் கொடுக்காம போ, அவனை கஷ்டப்படுது, அது உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே இடது கண் கிடைத்தது. ஆலம் தான் முகந்து அமுது செய்தாரை ஆதியை அமரர் தொழுது ஏற்றும் சீலம் தான் பெரிதும் உடையாரை சிந்திப்பவர் சிந்தையுள்ளானை ஏல வார்குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனும் மானை காண கண்ணடியே பெற்றவரே, காண கண்ணடியேன் பெற்றவரே என்று பாடுகிறார். இடது கண் கிடைத்தது, தட்டு தடுமாறி வருகிறார். வலது பக்கம் பூரா அடி வாங்கிட்டே இருக்கு. ஏன்னா வலது பக்கம் தெரியல. உடனே இன்னும் கோவம், அது அழுகை ஆத்திரம். திருவாரூருக்கு வர சாமியை பார்த்து நீ நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்டா அது வேற விஷயம், நல்லா இருந்தார். அதுதான் சாமிக்கு பயங்கரமா கலக்குது. என்னடா அதுன்னா, எனக்கு 2 கண்ணையும் வாங்கிட்ட, ஒரு கண்ணு அம்மா கொடுத்துருச்சு, இன்னொரு கண்ணு நீ கொடுக்கல, பரவாயில்ல, நீ 3 கண்ணு வச்சிருக்க, நல்லா இருக்கு சாமி. இப்ப நம்ம தமிழ்ல நல்லா இருக்கு நல்லா அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னா இப்படியே போ அப்படின்னா அவ்வளவுதான், மேட்ரு ஓவர்னு இருக்கும் இல்லையா? தமிழ்ல கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா பேசிடக்கூடாது. அதனால இவர் என்ன சொன்னாரு, வாழ்ந்து போதீரே என்று ஒரு சொல்ல வச்சு பாடினார். சுவாமிக்கு முடியல. மீளாகடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூடா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியாதங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே, விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், எற்றுக்கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர், மற்றை கண்டன் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. 10 பாட்டு வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. சாமி நிறுத்து, கண்ணை கொடுத்துற முடியல என்னால. திட்டு தமிழ் எப்படியா திட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம அப்படி சொல்லி கண்ணை கொடுத்தார். கண்ணை கொடுத்தோடனே பொன்னும் நெய் பொருளும் தருவானே. டேங்கப்போ மகமகான் நடிப்படா சாமி. கண்ணு கொடுக்குற வரையும் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே கொடுத்ததுக்கு அப்புறம் போகமும் தீர்வும் குணத்தானே, பின்னையன் பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. பாடி முடிச்சுட்டு பறவையார் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அந்த ஆள் உள்ள வந்தான் அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துருக்கு. ஏன் சங்கிலியார்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் ஒன்னாலும் உள்ள விடு, அவர் மட்டும் உள்ள விடாரு. யார் யாரையோ தூது அனுப்பி பார்க்கிறாரு, நடக்கல. நேரா திருவாரூர் ஆரூர் பெருமாண்ட போய், பெருமானே நீ தூது போனாதான் சரியாகும், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எனக்காக நீ தூது போவியா போக மாட்டியா? சரி போறேன் அப்படின்ட்டு நேரா பறவையார் வீட்டுக்கு தூது போனார் சிவபெருமான். இதுல ஒரு செய்தியை நீங்க பார்க்கணும். திருஞான சம்பந்தருக்கு ஒரு கோவிலுக்குள்ள குளத்தங்கரையில் இருக்கிற திருஞான சம்பந்தருக்கு தோணியப்பர் அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருந்தவர், வண்டியை 4 வீலர் எடுத்துட்டு வந்தவர், நம்முடைய திருவாரூரில் நம்பியாரூருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று திருவாரூர் கோவிலிருந்து நடந்தே பறவையாச்சார் கோவில். ஏன்னா அவ்வளவு தமிழ் மேல் உள்ள காதல், நம்பி ஆரூரன் தோழமையின் மீது உள்ள அந்த பற்று. அவருக்கு நந்தியம்பெருமான் இருக்கிறாருங்கிறதே மறந்துட்டாரு. சொன்ன மாத்திரத்தில் நடந்து போனாராம். இது பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்தில் சொல்ற, தொண்டரு நாதனை தூதிடை விடுத்ததும் அந்த திருவாரூர் மண்ணில் இறங்கி நடக்க செய்தது எது?
நம்பி ஆரூரருடைய தமிழ். அந்த தமிழுக்காக பெருமான் என்ன பண்ணாரு, நந்தியம் பெருமானை மறந்துட்டு நடந்தே போனார். என்ன சாமி இந்த விஷயத்துக்கு நீங்களாமா வரணும், சரி நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. தூது போறதுக்கெல்லாமா சாமியை பயன்படுத்துறது இது நல்ல விஷயம் இல்லை. நம்பி ஆரூரரை பார்த்தா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காரு. நம்பி ஆரூரர் அவர் வீட்டுக்கு வராரு இதை கேள்விப்பட்டு. உடனே குருவாளை எடுத்து கழுத்தை அறிந்து கொண்டு இறந்து போயிட்டார். அவரை பார்க்க கூடாது. நம்பி ஆரூரர் ஐயோ இது என்னன்னு புரியாம இவர் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த குருவாளை எடுத்து தன் கழுத்தில் வைக்கிறார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திரும்பவும் உயிர் பெற்கிறார். தன்னுடைய வினையை கழிப்பதற்காக பெருமான் செய்த விளையாடல்களை அவர் சொல்லும் பொழுது முதல் நண்பரானது ஏயர்கோன் கலிக்காம நாயனார். இப்படி இருக்கும் பொழுது திருவாரூருக்கு ஒரு நாள் தியாகராஜரை பார்க்கறதுக்கு அவசரமா ஓடுற, நம்ம தலைப்பயணம் போற மாதிரி. நம்ம போன தலைப்பயணம் ஏறி 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 இறங்கி 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 ஏறி இதுதான் கேட்கும். சிவாய நம சிவாய தேவாரம் தலைப்பயணத்துல ஒண்ணு கேட்காது. ஏறி ஏறி வேக நேரம் இல்லை. நீ எத்தனை கோயில்? 15 கோயில். சாமி அம்பாள் பேர் எதுவும் தெரியும். என்னென்ன கோயில் போனீங்க தெரியல. எத்தனை கோயில் பார்த்தீங்க? 15 கோயில் பார்த்துருக்கு. அப்பா இப்படி 275 கோயில் பார்த்து முடிச்சிருக்கீங்க, முக்தியே கிடைக்காது. ஏன்னா அங்க இருக்கிற என்ன சிற்பம் இருக்கு, சாமி பேர் என்ன, அம்பாள் பேர் என்ன, அங்க என்னென்ன சிறப்பு, யார் யார் வந்து போயிருக்காங்க, அது பாடல் பெற்ற தலமா, அருளாளர்கள் தலமா, சித்தர்கள் வாழ்ந்த பூமியா, இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு, இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த பொறுமையா, அதுதான் முக்கியம். நம்பியாரூர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் முடிச்சுட்டு திருவாரூருக்குள்ள அப்படி போகும்பொழுது சாமியை வேகமா போய் கும்பிடும் பொழுது தேவாசிரிய மண்டபத்தில் பிரண்மண்ட நாயனார் தலைமையில அடியார்கள் பெருமானுடைய திருநாம ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியாரை வணங்காமல் போயிட்டார். என்ன இப்படி வணங்காமல் போறான்? அவன் தான் வணங்காமடினா இவனுமா வணங்காமடி? தம்பிரான் தோழர் சுவாமிக்கு வணங்காமடிங்கிறது சிவபெருமானுடைய திருநாமங்கள் ஒன்று. நான் விளையாட்டுக்கு சொல்லல. சேர்ந்தறியா கையானே என்பதற்கு வணங்காமுடி என்று பெயர். சேர்ந்தறியா கையானை திருவாசகத்தில் வருது. அதுக்கு பேர் வணங்காமுடி. என்ன சாமியுடைய நண்பர்னா இவரு வணங்காம போவாரா அப்படின்னு பார்த்தது ஒரு கை அப்படின்னு பிரண்மண்ட நாயனார் கோபமா உட்கார்ந்துருக்காரு. உள்ள போனே நம்பியார்கிட்ட சிவபெருமன் என்ன பார்த்து அடியார்கள் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பட்டு வணங்காம வந்துட்டு சாமி மறந்துட்டு ஒன்னும் பார்க்கறது இல்லை, ஏதாவது பண்ணு உடனே. அதான் நண்பன்றது. உடுக்க இழந்தவன் கை போலே அங்க இடுக்கன் களைவதான். சரி அவங்கள வாழ்த்தி பாடி உடனே அவசரமான பதட்டமான நேரத்தில் அண்டாவை கூட ஸ்பூனை போட முடியாது. ஆயக்கலைகள் 64 கற்று நம்பி ஆரூரர் சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்தாதான் வரும். இல்லை நீயே அடி எடுத்து கொடு சாமி, நான் பாடிடுறேன். தில்லைவாழ் அந்த ரதம் அடியா இருக்கு. எவ்வளவு சாமி செய்யறார். உடனே பாடுகிறார். தில்லைவாழ் அந்த ரதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாதை எப்பகைக்கும் அடியேன், இளையாங்கன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரல் மிண்ட இல்லையா விரிபொழில் சுகுன்றையார் விரல் மிண்ட கடியேன், அல்லிமென் முல்லையர் தரம நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காணே என்று பாடுகிறார். 63 நாயன்மார்களில் நம்பியாரூரர் 60 நாயன்மார்களை பாடுகிறார், 9 தொகையடியார்களை பாடுகிறார். அதற்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து 63 நம்பியாரூரையும் சேர்த்து நம்ம தெய்வ சேக்கிழார் 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் 72 வரலாறு தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்தில் நம்ம காணப்படுது. இப்படி எல்லா அடியார்களையும் அவர் அறிமுகப்படுத்தி பாடுகிறார். அதில் அடியேன்னு முடிச்சிருப்பதெல்லாம் பின்பற்ற முடியாமல் வழிபடத்தக்க அடியார்கள். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் முடிச்சிட்டாருன்னா அது பின்பற்ற முடியாதுன்னு அர்த்தம். கண்ணப்ப நாயனார் மட்டும்தான். உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு அடியேன் முடியாது. ஆனா இளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன்னா அண்ணன் பாலிப்பு நம்மளாலையும் செய்ய முடியும்னு அர்த்தம். அந்த நுணுக்கத்தை வச்சிருப்பார். எந்த நூலிலும் இல்லாத விளக்கம். அடியாருக்கும் அடியேன்னா அந்த பணி நம்மால் இன்றும் செய்ய முடியும். திருநாவு கரையந்தன் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லியிருப்பார். முடியும் நம்மளால. ஆனா இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன், அடியாருக்கும் அடியேன்னு வராது. மறவாது கல்லறிந்த சாக்கியருக்கு அடியேன். நம்மளால கல் எறிய முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அன்பு நமக்கு வராது. அதனால அப்படி பாடி நம்பியாரூரர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காட்சி அப்படியே இருக்கிறது. கேரள நாடு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பூசை முடிவில் தினமும் சிதம்பரம் நடராஜருடைய சிலம்பொலி கேட்கும்.
இப்படி அவர் பூசை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நம்பியாரூரர் சிதம்பரம் நடராசர் பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார். மடித்தாடு மடிமைக்கு நான் பாடுறேன் நீ ஆடு அப்படின்னு. அப்ப எனக்கு ஜதியெல்லாம் சரியா வரும். நான் போடுற ஜதிக்கு நீ ஆடியா? என்ன ஜதி? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா ஆட ஆரம்பிச்சிட்டார் சாமி. அது பரதநாட்டியத்துக்குள்ள பாட்டு. மடித்தாடும் அடிமைக்கன், மடித்து ஆடு, அதுக்கு பேர் அறமடின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி இது பரதநாட்டியத்துல பாதி மடிஞ்சு உட்கார்றதுக்கு பேரு, அதுதான் மடித்து ஆடும் அடிமைக்கன். அன்றியே மனநே நீ வாழும் நாடும் தடுத்தாட்டி தருமன தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வர் கடுத்தாடு கரதலத்தில் தமருகம் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புனையும் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றாமன்றி தகதகிட்ட தகதகிட்ட ஆடிட்டு இருக்காரு. சிலம்பொலிய அவருக்கு மியூட்ல போட்டார், அவருக்கு கேட்கல. ஆடிட்டு இருக்காரு, ஆனா சிலம்பொலி நம்பியாருக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு, அவருக்கு கேட்கல. ஏன்னா சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல ஆடி இருக்காரு. அதனால யாருக்கு கேட்கல? சேரம் என்னடா அது, நம்ம டெய்லி பூஜை பண்ணா கிடைக்கலையே, இன்னைக்கு கேட்கலையே, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி வருந்தி கொண்டிருக்கும். சிலம்பொலி கேட்டது. கேட்ட உடனே ஏன் இன்னைக்கு டிலே ஆயிடுச்சு? நீ என்ன செய்தி பிரிவுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவனா? செய்தி ஆபீஸ்ல இருந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா மண்டே ஆடிட்டே இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு பதில் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்க களத்துல வயநாட்டுல இருக்கீங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஆமா, நான் வயநாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. இது மாதிரியே சாமியுடைய டெக்னாலஜி இருக்கும். சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு கேட்டிருக்கும்ல, ஏன் டிலே ஆச்சு, நீ என்ன செய்தி பிரிவுல வேலை பார்க்குற அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி அன்போடு கோவப்படுறார். இல்ல நம்பியாளர் வந்திருந்தார், அவர் பாட்டுல நான் ஆடிட்டு இருந்ததை மறந்துட்டேன். அப்படியே உன்னையே மறக்க செய்யற அளவுக்கு ஒருத்தர் இருக்காரா? அன்னையிலிருந்து அவர் கோப்பெருஞ்சோழர் பிசிராந்தைய நட்பு போல சேரமான் பெருமாள் நாயனார் காணாமலேயே நம்பியாளர் நட்பு கொள்கிறார். அவரை சந்திக்கணும் விரும்புகிறார். ஓலை அனுப்புகிறார். வந்து சந்திக்கிறார்கள். 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி செல்லும் வழியில் அவிநாசி, அந்த அவிநாசியில் ஒரு இல்லத்தில் மங்கள ஒளி, இன்னொரு இல்லத்தில் அழுகை ஒளி. அழுகை ஒளி வந்த வீட்டுக்கு போகிறார். என்னன்னு கேட்கிறார். இந்த பிள்ளையும் எங்க பிள்ளையும் ஒன்றாக பிறந்தவர்கள், ஆனால் எங்கள் பிள்ளைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலை தின்று விட்டது. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது எங்கள் பிள்ளை இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம், இல்லையே நினைச்சு வருத்தப்படுறோம். கவலைப்படாதீங்க, சுவாமி அருளால் கிடைப்பான்னு சொல்லி அந்த குளத்துக்கு போய் உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அதுல கரைக்கால் முதலையை பிள்ளை தவச்சொல்லு காலனை என்று காலனைக்கு ஆணை போடு என்று சொன்னார். உடனே காலன் நடி நடுங்கி போயிட்டான். உடனே வருண பகவான் அந்த வறண்ட குளத்துக்கு தண்ணீர் கொடுத்தான். வருண பகவான் தண்ணீர் கொடுத்தான். காலன் கொண்டு வந்து அந்த முதலை வாயில மதலையும் கொடுத்தான். பிரம்மன் உயிர் கொடுத்தான். இப்படி எல்லாம் கிடைத்து அந்த குழந்தை எழுந்து வந்தது. இப்படியாக அவர் சேரநாட்டுக்கு போகிறார். 2 முறை அவர் சேரநாட்டுக்கு சென்று வந்தார். இதே நடுவில் நாகப்பட்டினம் செல்லுகிறார். விதவிதமானதை கேட்கிறார். எனக்கு சென்ட் பாட்டில் கொடு. அங்கதான் சிங்கப்பூர் சென்ட்லாம் வரும். ஏன்னா நாகப்பட்டினம் கடையில் துறைமுகம். கஸ்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும். எனக்கு ஸ்பீடா போற கார் வேணும். எதை விட காற்றை விட வேகமா போற குதிரை எனக்கு வேணும். நல்ல பட்டு வேஷ்டி வேணும். கூலிங்லெஸ் காம்பியோடு நேர்த்திரங்கள் பணித்தருள வேண்டும். கடல் நாகை காரணம் மேவி இருந்தீர். 3 வேளை எனக்கு நெய் போட்டு கறிவிரவு நெய் சோறு 30 வேண்டும். வெஜிடபிள் பிரியாணி, மிளகு சாதம், முந்திரி பருப்பு நல்லா தெரியற மாதிரி இருக்கும். முந்திரி பருப்பு விலை அதிகம், கடலை பருப்பு போட்டு ஏமாத்திர கூடாது. தெளிவான முந்திரி பருப்போட கறிவிரவு நெய் சோறு, டால்டா இல்லாத நெய் சோறு இல்லையா? நீங்க இப்ப பிரிஞ்சி சோறுன்னு போட்டு டால்டா போட்டு 3 நாளைக்கு ஏப்பம் வந்தா பிரிஞ்சியா வெளில வந்து இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கூடாது. நல்ல ஒரிஜினல் பசு நெய் போட்ட சோறு எனக்கு வேணும். கறிவிரவு நெய் சோறு 30 வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்றெல்லாம் சொல்லி பாடி பெருமாண்டத்தில் அவ்வளவையும் பெறுகிறார். செங்கலை தலைக்கு வச்சு படுக்கிற இந்த செங்கல் பொன்னானது எங்க? திருப்புகலூர்ல. தொம்மையே புகழ் திச்சை பேசினும் சாவினும் தொண்ட தருகில பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்காகும் ஐயுறவில்லையே என்று பாடி அந்த பெருமானை வழிபடுகிறார். இன்னைக்கும் அங்க செங்கல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு இதுல கட்ட ஆரம்பிக்கணும், நல்லபடியா வீடு முடியணும்னா செங்கல் வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு பரிகார தலமா நம்ம மாத்திட்டாங்க. பரிகாரத்தலம் அங்க செங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சாமிக்கு யாருமே இல்லை. தனியா பரிகாரம் பண்ணி செங்கல் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா சாமி என்னை விட்டு நான் செங்கல் வச்சு என்ன பண்றீங்க?
அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. பாவமா இருக்கு. பக்கத்திலே திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரர், பக்கத்து காம்பவுண்ட் கூட இல்லை, பக்கத்து சுவர், அந்த பக்கத்திலேயே அதை தனியா அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட அருமையான தலங்கள் திருப்புகலூர். சேரமான் பெருமாள் நாயனார் முதல் முறை சந்தித்து வரும்போது அவர் கொஞ்சம் நிறைய கொடுத்து அனுப்புறாரு. வரும்போது சுவாமி அவர்கிட்ட என்ன பண்றாரு, திருமுருகன் கூட்டிட்டு எல்லாத்தையும் ஆளை விட்டு அபேஸ் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டார். கட்டுப்புன்னா கடுப்பு சுந்தரருக்கு செம கடுப்பு வந்துருச்சு. நேரா போனார். சாமி இருக்கியா? இருக்கப்பா. எதுக்கு இருக்கிறேன்னு கேட்டார். எதுக்கு இங்க இருந்து? அதுவும் இப்படி ஒரு கொலையும் கொள்ளையும் நடக்கிற இடத்துல எதை நம்பி இந்த அம்மாவை வேற பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ இருக்கிற? ஒரு பெண்ணை வச்சிருக்கணும்னா அந்த இடம் பாதுகாப்பா இருக்க வேண்டாம்? எதுக்கு இங்க இருந்து? கொடுக்கு நெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி அந்த பாட்டுல சொல்ற எதுக்கு எதுக்கே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாட்டு கேட்கறதா இருந்தது. இழந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சதெல்லாம் சுவாமி திருப்பி கொடுத்தாரு. எப்படி விளையாடி இருக்கிறாங்க பாருங்க திருமுருகன் பூண்டி. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு தலமா வழிபாடு செய்து திரும்பவும் அவர் 18 வயது நிரம்புகிறது. தன்னுடைய எஜமானத்தில் சேருகின்ற சாயுச்சிய காலம் நெருங்குகிறது. வழியெங்கும் பாடிக்கொண்டே சேரமான் பெருமாள் நாயனாரை வந்து அடைகின்றார். எனக்கு சிவனோடு ஐக்கியமாகும் காலம் வந்து விட்டது சொன்னோடனே, உங்களுடைய தோழர் நான் மட்டுமா இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பாடிக்கொண்டு அங்கே பணிபுரிகின்றார். அந்த அருமையா அந்த மகோதை என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல நம்முடைய நம்பி ஆரூரர் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே என்று பாடுகின்றார். அந்த இடத்தில் பெருமான் அவருக்காக அருமையான ஒரு வாகனத்தை அனுப்புகிறார். 2000 தந்தங்களை உடைய வெள்ளை யானையை அனுப்புகிறார். இதுவரை எந்த ஒரு அருளாளருக்கும் கைலாயத்திலிருந்து அழைப்பு தனியா வந்ததில்லை. அப்படி வண்டி வந்து நம்ம வீட்டில் கூட்டு போறதுன்னா அது ஒரு தனி மரியாதை இல்லையா? நாமளே ஒரு வண்டியை பார்த்து நாமளே பிடிச்சிட்டு போறதை விட பெருமானே வண்டி அனுப்பி அப்படி போனார். போகும்பொழுது அருமையான ஒரு பாடல். தான் என்னை முன் படைத்தான் அதனறிந்துதன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வாங்கனை வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்த ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அதை சொல்ற மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழி அடியார் பொன்னுலகம் பெறுதல் அடியனேன் என்று கண்டொழிந்தேன். உன்னை வாழ்த்தி மண்ணுலகத்தில் வாழ்பவர்கள் பொன்னுலகமாகிய கைலாயத்தை அடைவார்கள் என்பதற்கு நானே எடுத்துக்காட்டினார். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கு அவன் எப்படிப்பட்டவன் ஊன் உயிர் வேறு செய்தான். அப்ப அப்படியே பாடிக்கொண்டே வருகிறார். அந்த நேரத்தில் நம்பி ஆரூரர் புறப்பட்டு விட்டார் என்று தெரிந்தவுடன் அருமையான அந்த 5 எழுத்து மந்திரத்தை தன்னுடைய குதிரையின் காதில் ஓதுகிறார். பறக்குது குதிரை கைலாயத்தை நோக்கி. சேரமான் பெருமாள் குதிரை அவருக்கு மொழி குறிப்பிட்டார். அப்ப நம்முடைய ஔவையார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஞானக்கண்ணில் நம்பி ஆரூரர் போறார். அதை தாண்டி ஓவர்டேக் பண்ணி சேரமான் பெருமாள் நாயனார் சேஸ் பண்ணி போயிட்டார். இவங்களுக்கு கைலாயத்துக்கு போகணும். உடனே பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனான குண்டாம் பூ கொண்டு துப்பாத்திரை மேலி பிள்ளையார் கிட்ட என்ன அவசரம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இவ்வளவு அவசரமா பூஜை பண்ணிட்டு இல்ல அவங்களுக்கு பூஜை பொறுமையா நான் பாத்துக்கிறேன். நான் பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் நடத்துறேன். அவங்க டவுன் பஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. நான் பாயிண்ட் டு பாயிண்ட் நீ பூஜையை ஒழுங்கா முடியும் நான் பாத்துக்கிறேன்னு. உடனே இவங்க சீதக்கலப சிந்தாமுறை எல்லாம் பாடி முடிச்சு விநாயகரெல்லாம் பாடி முடிச்சு பூஜையை பொறுமையா முடிச்சாங்க. தூக்கி இங்கேன்னு இருக்க வச்சுட்டேன். கைலாயத்தில் 2 பேரும் வரவேற்கிறதுக்கு அபயார் வாங்க. எப்ப நீங்க எப்ப கிளம்புனீங்க? நாங்கள் நேற்றே கிளம்பிட்டோமே. நீங்க எப்ப? நான் இப்பதான் 1 நிமிஷம் முன்னாடி கிளம்புனேன். எப்படிமா வந்தீங்க? பிள்ளையார் தூக்கி வச்சுட்டேன் இல்லையா? சேரமான் பெருமாள் நாயனார் பக்கத்தில் அபயார் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. அபயார் சேரமான் பெருமாள் முன்னாடியே கிளம்புனது யாரு? மெதுவா பாடிட்டு பிராக் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. யாரு? இதுல வேற ஜிபிஎஸ் வச்ச கருவி வேற யானை. ஜிபிஎஸ் வச்ச யானையா வழி தந்து ஏறுவதோர் யானை அருள் புரிந்தான்னு வரும். அப்ப வழி தந்துன்னு
எப்படி கைலாயத்துக்கு வருதுங்கிற ஜிபிஎஸ் கனெக்ஷனோட அனுப்பிச்சிருக்காரு. இவர் வராரு 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 வராரு, சாமி உட்காந்துருக்கு. என்னடா வண்டி அனுப்பி இவ்வளவு நேரம் ஆச்சு, நடுவில் என்ன பிரச்சனையும் என்ன டிராபிக் ஆச்சோ? கைலாயத்தில் டிராபிக் கிடையாது, என்ன விமானம்லாம் கண்டுபிடிக்கலையே, என்ன டிராபிக், ஸ்பீட் பிரேக் கூட கிடையாது கைலாயத்துக்கு, இவர் ஏன் இவ்வளவு லேட்டா வந்து? சாமி பதக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்ப பார்த்து அப்படியே ஒரு ஒளி பிரவாகம் வருகிறது, தேஜோன்மயமாக கைலாய மலையே அப்படியே பொன்னாக விழுகிறது. பொன் கைலாயமாக, வெள்ளை கைலாயம் என்ன இருந்துச்சு, வெள்ளி மலை பொன்மலையா இருக்கு. அங்கிருந்து முனிவர்களுக்கெல்லாம் கண்ணை மூடி தியானம் பண்றதுக்கு படிச்சுன்னு கண்ணு அடிச்ச உடனே அந்த தியானம் கலைந்து எழுந்திருக்கிறாங்க. உபமன்யு முனிவர், அந்த முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. என்ன யாருப்பா அது அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாங்க. சிவபெருமான் என்ன இவ்வளவு ஒரு ஒளி பிரவாகத்தில் யார் வரா? தெரியலையா, ஃபாரின் போயிருந்தாலும் நம்ம வரான் திருப்பி நம்ம ஊருக்கு. ஃபாரின் அனுப்பிச்சிருந்தாலும் 2 வருஷம் போயிருந்தாலும் படிக்கிறதுக்காக இல்லையா, 16 வருஷம் முடிச்சு 18வது வருஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிப்பு முடிஞ்சிருச்சு, திருப்பி நம்ம ஊருக்கு வரணும்ல. அவன் வந்துட்டு இருக்கிறான், தெரியலையா? மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமன். அப்ப கூட நம்பியாரூரன் தான் சொன்னாரே தவிர சுந்தரன் வரான்னு சொல்லல. சொன்னா எங்க திருப்பியும் அவன் பூமிக்கே போடுவானு. ஏன்னா சுந்தரரா இருந்தபோது தன்னை பிரிஞ்சவன். எனவே நம்பி ஆரூரராக இருந்தபோது அவன் கூடவே நம்ம இருந்தோம் இல்லையா. போனா போனோம், வந்தானா வந்தோம், திட்டுவானா திட்டு வாங்கிக்கிட்டோம், அப்ப கூடவே இருந்தோம். எப்ப? நம்பி ஆரூரா. எனவே அவன் ஊரனாகவே நாம் ஏற்றுக்கொள்வோம். சுந்தரனாக ஏற்றுக்கொண்டால் பிரிந்து விடுவான் என்று பெருமானும் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு பாடி முடிச்சுட்டு கடைசியா சாமி சொன்னார், வாப்பா வாப்பா வாப்பா, உன்னை நான் பரமுக்தி கொடுக்கணும்னு அப்படி தழுவ காத்திருக்கிறார். இரு சாமி, ஒரே ஒரு விஷயம் என்ன, திருவஞ்சை கடத்து அப்பன்ட்டு சொல்லிட்டு வந்தேன், அவன்கிட்ட இந்த பாட்டை கொஞ்சம் கொடுத்துரும், திருப்பி போறியா? இல்ல இல்ல, இங்கேருந்து போட்டுருந்தேன், கடல் அரசன் கொண்டு போய் கொடுத்துருவோம். சரி கொடுத்துருவோம், நேரம் இல்லை அப்படின்னு. உடனே சுவாமி என்ன பண்ணார், காத்திருக்கிறார். ஆழி கடலறையா அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பது. இந்த பாட்டை நானு வந்து அவருக்கு கொடுக்க முடியாது, நீ கொடுத்துரு என்று சொல்லி ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையில் சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பக்தினையும் ஆழி கடலறைய அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே, அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே, அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே என்று சொல்லி யோக நெறியிலிருந்து ஞான நிலையில் பெருமானோடு சாயுச்சியமாக இரண்டர கலந்தார் நம்பி ஆரூரர் என்ற அளவில். நம்பி ஆரூரர் நற்றமிழால் நாம் பெருமானுடைய திருவடியை அடைவோமாக என்று சொல்லி விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனே வணங்கு முடி செல்லி வாழியவன் சீர் பாடும் வாழி அவன் சீர் பாடும்